ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேற ரோட அலைய விட்டு அப்படியே எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்லாம் ஃப்ளாஷ்ல டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி தனியாக அதுக்கு ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயரில் வரைக்கும் வச்சு அரியரை 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள வந்து அந்த சொசைட்டின்னு வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடித்து ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 மாதம் 4 மாதம்னு வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி கடைசியில் எவனோ ஒரு புண்ணியவான் நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். டேய், இந்த பில்டிங்கை உன்னை கட்டடாம செஞ்சு எடுக்க காசெல்லாம் வேஸ்ட் ஆக்கி இந்த 30 ஜனங்களே உன்னை செருப்பால் அடிக்க வச்சு போலீஸில் ஒப்படைக்காம விட மாட்டேன். அமுல் பேபி, இது வரைக்கும் ரகுவரனை வில்லனா தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்ததில்லை. இனிமே பார்ப்பேன்.